சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 4வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கலாம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆமென். உட்காருவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சாலமோன் சொன்ன வார்த்தை. சாலமோன் ராஜ்யபாரத்தில் ஸ்திரப்பட்ட போது சாலமோன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. என்ன சொல்லுகிறார்? இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை ஆண்டவர் எனக்கு தந்தார். ஆமென். இந்த இளைப்பாறுதல் அவ்வளவு சுலபமாய் கிடைத்து விடவில்லை. இந்த இளைப்பாறுதல் என்பது, இதை கொஞ்சம் நான் விளக்கிறேன். இந்த இளைப்பாறுதல் என்பது சரீரத்தில் கிடைக்கிற இளைப்பாறுதல் அல்ல. அல்லேலூயா. வெயிலில் நின்று வேலை பார்க்கிற மக்கள் கொஞ்ச நேரம் ஒரு மரத்தின் நிழலிலே வந்து உட்கார்ந்தால் சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் இது உலகத்தில் கிடைக்கும். இது ஆண்டவர் தர வேண்டிய அவசியம் அல்ல. தேவன் தருகிற இளைப்பாறுதல் வேறு. உலக பிரகாரமாக கிடைக்கிற இளைப்பாறுதல் உலகத்தில் கிடைக்கும். கொஞ்ச நேரம் வந்து வீட்டில் உட்கார்ந்தா, நிழலில் உட்கார்ந்த இளைப்பாறுதல் சரீரத்துக்கு வந்துடும். கடினமாய் உழைத்தவர்கள் இரவெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா, கொஞ்சம் தூங்கினால் இளைப்பாறுதல் வந்துடும். ஆனால் இருதயத்தில் இருக்கிற கஷ்டம், பாரம், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இவைகளெல்லாம் நிழலில் உட்கார்ந்தாலும் கிடைக்கிறதில்லை, இயேசு ரூமில் உட்கார்ந்தாலும் கிடைக்கிறதில்லை. ஐஸ்வர்யமும் பணமும் இதை கொடுப்பதில்லை. இந்த இளைப்பாறுதல் ஆத்துமாவில் கிடைக்கிறதான ஒரு பெரிய சமாதானம், ஆத்துமாவில் கிடைக்கிற ஒரு பெரிய அமைதி, ஆத்துமாவில் கிடைக்கிற ஒரு பெரிய நிம்மதி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை தர வல்லவர் ஆத்துமாவை உண்டாக்கின தேவாதி தேவன் மாத்திரமே இந்த ஆத்துமாவில் இளைப்பாறுதலை தர முடியுமே தவிர வேறு ஒருவராலும் இந்த இளைப்பாறுதலை தர முடியாது. இதை சாலமோன் சொல்லுகிறார், இதை எனக்கு கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. இந்த இளைப்பாறுதல் அவ்வளவு சுலபமாய் கிடைத்து விடவில்லை. அதைத்தான் நீங்க கவனிக்கணும். இந்த இளைப்பாறுதல் அவ்வளவு சுலபமாய் கிடைத்து விடவில்லை. இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இளைப்பாறுதல் இல்லை. எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள் இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் முறையிடுதலை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் இவர்களை விடுவிக்கிறார். விடுவித்து தேவன் இவர்களை அங்கிருந்து வெளியே மோசையின் மூலமாய் கொண்டு வருகிறார். வனாந்தரத்தில் ஆண்டவர் இவர்களை நடத்துகிறார். 40 ஆண்டு காலங்கள் வனாந்தரத்திலும் 40 ஆண்டு காலங்களும் அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. 40 ஆண்டுகள் இளைப்பாறுதல் இல்லை. இந்த மோசையின் காலம் 40 ஆண்டுகள் கழித்து யோசுவாவின் காலத்தில் 7 ஆண்டுகளை யுத்தம் செய்கிறார். 7 ஆண்டுகள் 31 ராஜாக்களை யுத்தம் பண்ணுகிறான். இளைப்பாறுதல் கிடையாது. முழுவதும் யுத்த காலங்கள். இந்த காலங்கள் முடிந்த பின்பு யோசுவாவின் காலத்தில் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்தது. இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஆனால் யோசுவாவின் காலத்திற்கு பின்பு நியாயாதிபதிகளுடைய காலம் ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். மறுபடியும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவங்களை செய்து இவர்கள் தேவனை மறந்து இவர்கள் வாழ்ந்தபடினாலே கர்த்தர் மறுபடியும் இவர்களை ஸ்தோத்திரம் புறஜாதிகளின் ராஜாக்களின் கைகளை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார்.
அவர்கள் இவர்களை ஒடுக்கினார்கள், நெருக்கினார்கள். ஸ்தோத்திரம். மறுபடியும் இவர்களுக்கு என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. சாமுவேல் காலம் வரைக்கும் மறுபடியும் இவர்கள் முறையிடுகிறார்கள், இளைப்பாறுதல் கிடையாது. இப்போ சாலமோனின் காலத்தில் சவுல் என்கிற ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார்கள். சவுல் ராஜாவின் நாட்கள் 40 ஆண்டுகள். இந்த 40 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேல் மக்கள் இளைப்பாறுதல் இருந்தார்களா என்றால் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இளைப்பாறுதல் இல்லை. அதற்கு பின்பு தாவீதுடைய காலம் வருகிறது. தாவீதின் காலத்திலும் வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் மக்கள் இளைப்பாறுதல் இருந்தார்களா என்றால் வேதத்தில் காண்கிறோம், இல்லை. 40 ஆண்டு காலங்களும் தாவீதின் ஆட்சியின் காலம். சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களோடு யுத்தங்கள், பெலிஸ்தியரோடு, அம்மோனியரோடு, அமலேக்கியரோடு, மோவாபியரோடு யுத்தங்கள், தொடர்ந்து யுத்தங்கள் தான் தாவீதின் காலங்கள் முழுவதும். ஆனால் என்னதான் நீங்க கவனிக்கணும், தாவீதின் குமாரனாகிய சாலமோன் ஆட்சிக்கு வரும்போது சொல்லுகிறான், இப்பொழுது எனக்கு எங்கும், சத்தமா சொல்லுங்க, இப்பொழுது எனக்கு எங்கும் இளைப்பாறுதல். இளைப்பாறுதல், கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அதுக்கு காரணம் என்ன? எனக்கு சுற்றிலும் விரோதிகள் இல்லை. சொல்லுங்க, சுற்றிலும் யார் இல்லை? இந்த விரோதிகள், இவர் எல்லா விரோதிகளையும் ஜெயிச்சிட்டாரான்னு கேட்டா இல்லை. விரோதிகளே இல்லாமல் இவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்படி அத்தனை யுத்தங்களையும் செய்து எதிரிகளை மேற்கொண்டு தான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறதுக்கு முன்னால ஒரு விரோதிகளும் எதிரிகளும் இல்லாதபடி முற்றிலும் அழித்து விட்டவன் தாவீது. அல்லேலூயா. தன்னுடைய மகன் காலத்தில் அவனுக்கு இளைப்பாறுதல் இருப்பதற்காக எல்லா யுத்தங்களையும் செய்து எதிரிகளை முற்றிலும் ஒழித்து விட்டவன் தாவீது. நான் சொல்கிறேன், அந்த தகப்பன் செய்ததான யுத்தங்களும், தகப்பன் சிந்தின இரத்தமும், தகப்பனுடைய பிரயாசங்களும், கடின உழைப்பும் சாலமோனுக்கு எதை கொண்டு வந்தது? இளைப்பாறுதலை தந்தது. இப்ப சாலமோன் சொல்லுகிறான், எனக்கு எங்கும் இளைப்பாறுதல். அல்லேலூயா. ஏன்னா இப்ப என்ன கிடையாது? எதிரிகள் இல்லை, சத்துருக்கள் இல்லை, இடையூறுதல் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், அவன் தகப்பனாகிய தாவீது செய்த இரவும் பகலும் செய்த யுத்தங்கள். ஆமென். சரி, இப்போ நான் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இல்லையா? மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28, 29 2 வசனங்களை வாசிக்கலாம். இந்த வசனத்தினுடைய ஆழங்கள் இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு நிறைய சொல்ல போகிறேன். மேலோட்டமாக இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த வசனத்தை மேலோட்டமாக அநேக பிரசங்கங்களையும் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் இருந்து இந்த மாதம் அநேக ஆழங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயாவா, ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமே. அப்ப இந்த வசனம் 28 முடியல, 28வது வசனத்துல முடியல. இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என்ன இளைப்பாறுதல் என்பதை அடுத்த வசனத்துல தான் சொல்லுகிறார். உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அப்ப இளைப்பாறுதல் எங்க வேணும்? ஆத்துமாவில். சரி, ஏன் இளைப்பாறுதல் இல்லை என்றால், அநேக கவலைகள் நம்மை நெருக்கும்போது, பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, பலவிதமான சத்துருக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கும்போது என்ன இல்லை? நமக்கு ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல் இல்லை. எங்கு பார்த்தாலும் சத்துருக்களின் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள். இது நிமித்தமா என்ன இல்லை? ஸ்தோத்திரம், ஒரு இளைப்பாறுதல் ஆத்துமாவில் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாரங்களை எல்லாம் நீங்க எங்க சுமக்குறீங்க? உங்கள் ஆத்துமாவில் சுமக்குறீங்க. ஆகையினால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு எதை தருவேன்? எப்படி தாவீது சுற்றிலும் இருக்கிற எதிரிகளை வென்று தன் குமாரனாகிய சாலமோனுக்கு அவன் இளைப்பாறுதலை வைத்துவிட்டு போனானோ, அதை போல கர்த்தராகிய இயேசு
இங்கே நம்மை அழைக்கிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த இளைப்பாறுதலை எப்படி கொடுக்கிறார்? நான் முன்பு சொன்னேன், இந்த இளைப்பாறுதல் அவ்வளவு சாதாரணமாய் வந்து விடவில்லை. இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகள் எகிப்திலே உபத்திரவம், தொடர்ந்து வனாந்தரம், நியாயாதிபதியுடைய காலங்கள், சவுலின் காலங்கள், இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் 40 ஆண்டு காலங்கள், தாவீதுடைய யுத்த காலங்கள், தன்னுடைய குமாரனுக்கு இளைப்பாறுதலை சம்பாதித்து வைத்து விட்டு போனா. இவன் நான் சொல்றேன், ஏற்பாட்டு காலத்தில் இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அழைக்கிறாரே. இந்த இளைப்பாறுதலும் சும்மா வரல. அவர் பட்ட பாடுகள், அல்லேலூயாவா, அவர் அடைந்த அவமானங்கள், ஸ்தோத்திரம். அவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சத்துருவோடு போராடுகிறார், பிசாசை ஜெயிக்கிறார், சிலுவை சுமக்கிறார், பாடு அனுபவிக்கிறார், அவனை சிலுவையிலே தோற்கடிக்கிறார், தன் மரணத்தின் மூலமாய் அவனை ஜெயிக்கிறார், உயிர்த்தெழுதல் மூலமாய் அவனை ஜெயிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா சந்ததிகளும், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் இளைப்பாறுதலை அடையும்படி இயேசு நமக்காய், தாவீது யுத்தம் பண்ணி தன் பிள்ளை மகனாகிய சாலமோனுக்கு இளைப்பாறுதலை வைத்துவிட்டு போனது போல, கர்த்தராகிய இயேசு நமக்காய் சிலுவையிலே அவர் ஜெயித்து நமக்கு இளைப்பாறுதலை சம்பாதித்து வைத்துவிட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு அவரிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆத்துமாவிலே இளைப்பாறுதலை தருகிறார். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் இளைப்பாறுதலை தருகிறார். அந்த இளைப்பாறுதல் வரும்போது சாலமோன் மாதிரி நாம சொல்ல முடியும், இப்பொழுது கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயாவா. எங்கும் எனக்கு எதை தந்திருக்கிறார்? இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். நல்ல கவனிங்க, இந்த இளைப்பாறுதல் என்பது சோத்திரம் எங்கும் என்று சொல்லப்படுகிறதுனால ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும்? நீங்க போய் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுகிறீர்கள். முழங்கால் படியிடும்போது யாதொரு இடையூறும் இல்லாமல், அங்க சலமன் அப்படித்தானே சொல்றாரு, சலமன் அப்படித்தானே சொல்றாரு, எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. நீங்க முழங்கால் போடும்போது இடையூறு இருக்குமானால் உங்கள் ஆவிக்குரிய ஸ்தோத்திரம், அந்த ஜெப ஜீவியம், ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கை என்ன செய்யும் சொல்லுங்க? பாதிக்கும், தடையா இருக்கும். தேவனோடு நம்ம நெருங்கி சேர முடியாது, தேவனிடத்தில் பேச முடியாது, தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய இடையூறு இருக்கும், தடை இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க தேவ சமூகத்துக்கு போகும்போது என்ன இருக்கணும்? ஒரு பெரிய இளைப்பாறுதல் இருக்கணும். ஆமாவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2, குடும்பத்தோடு உங்களுக்கு என்ன வேணும்? குடும்பத்தோடு ஒரு நல்ல இளைப்பாறுதல் வேணும். ஸ்தோத்திரம். புறஞ்சா மற்ற மக்களோடு நமக்கு ஒரு சமாதான இளைப்பாறுதல் வேணும். அப்போ இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கட்டளை இடுவாரா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எங்கும் இளைப்பாறுதல் வரணும், எங்கும் இளைப்பாறுதல் கிடைக்கணும். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் போகும்போது எனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது, ஆனால் நான் வெளியே வரும்போது ஸ்தோத்திரம் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றால் பிரச்சனை. தேவ சமூகத்தில் எனக்கு இளைப்பாறுதல் இருக்கு, குடும்ப வாழ்க்கையில் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றாலும் பிரச்சனை. இது எல்லாம் அங்கே பாதிக்கும். ஆகினால எங்கும் நமக்கு என்ன வேணும்? ஒரு இளைப்பாறுதல் என்றால் ஒரு சமாதானம் ஆத்துமாவில் நமக்கு வேண்டும். சரி, இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றால், நீ ஒரு பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கிற. ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். இந்த பாரத்தை நீ எப்பொழுது உன்னை விட்டு அந்த பாரம் நீங்குகிறதோ அப்பொழுதுதான் உன் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா அந்த பாரம் உன் இருதயத்தில் இருக்கிறது, இருதயத்தில் இருக்கிறது, உன் சரீரத்தில் இல்லை, உன் தலையில இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் இருக்கிறது, ஆத்துமாவில் இருக்கிறது. இந்த ஆத்துமாவில் இருக்கிற பாரம், இருதயத்தில் இருக்கிற பாரம் நீங்கினால்தான் உன் ஆத்துமாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல்
கிடைக்கும். இந்த இருதயத்தில் இருக்கிற பாரத்தை வேறு எங்காவது இறக்கி வைத்துவிட முடியுமா என்று ஜனங்கள் மலைகளுக்கு ஓடுகிறார்கள், கோவில்களை தேடி ஓடுகிறார்கள், புனித ஸ்தலத்தை தேடி ஓடுகிறார்கள். எங்கேயாவது தன் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைத்து விடாதா என்று ஓடுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அது கிடைப்பதில்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் மாதிரி ஒன்று தெரியும். ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு சந்தோஷம் மாதிரி தெரியும். ஆனால் மறுபடியும் அதே பாரம், அதே பிரச்சனை, அதே கவலை, அதே வேதனை திரும்ப மறுபடியும் அவர்களுக்குள்ளே வரும். சமீபத்தில் ஒரு சகோதரன், சோத்திரம், ஒரு பிரஜாதி சகோதரன் பாருங்க, கர்த்தரை அறியாத ஒரு மனிதன், அவர் சொல்றார், சார் எவ்வளோ பணம் இருந்து என்ன சார் பிரயோஜனம்? இவ்வளோ சொத்து இருக்கு, எங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்குது, நடந்தது, இவ்வளோ பணம் இருக்கு, ஆனால் நிம்மதி இல்லை சார், நிம்மதி இல்லை. வீட்டிற்கு போனால் நிம்மதி இல்லை. ஸ்தோத்திரம், தற்கொலை பண்ணிவிடலாமான்னு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்ப நான் சொல்றேன், இந்த பணங்கள் எவ்வளவு இருந்தாலும், ஐஸ்வர்யங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது எதை கொடுப்பதில்லை? இளைப்பாறுதலை கொடுப்பதில்லை, நிம்மதியை கொடுப்பதில்லை. நான் சொல்லுகிறேன், இவர்கள் தேடுகிற நிம்மதி, இவர்கள் தேடுகிற ஆத்துமாவில் கிடைக்க வேண்டிய அந்த நிம்மதியை தரக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. அவர் ஒருவரே நிம்மதியை தர வல்லவர். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் அந்த நிம்மதியை தர முடியாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு இங்கே அவர் சத்தமிட்டு அழைக்கிறார், உலகத்தை பார்த்து சொல்லுகிறார், ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உலகம் உங்களுடைய இருதயங்களிலே கொடுக்கிற பாரங்கள். ஸ்தோத்திரம். இந்த உலகம் உனக்கு தருகிற எல்லா பாரங்களையும், குடும்பத்தில் வருகிற பாரங்கள், மனைவியின் மூலமாய், பிள்ளைகள் மூலமாய், புருஷன் மூலமாய், அந்நியர்கள் மூலமாய் உனக்கு வரக்கூடிய அத்தனை பாரங்களையும் நீ இறக்கி வைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம், அது கர்த்தராகிய தேவனுடைய சமூகம் மாத்திரமே. சங்கீதம் 55:22 வாசிக்கலாம். சங்கீதம் 55:22 வாசிப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அந்த ஆதரிப்பார்ங்கிற வார்த்தை தான் சொல்லுகிறேன். உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு, அவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன் பாரத்தை சுமக்கிறதற்கு உன்னை உண்டாக்கின தேவன் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு உன்னை போல என்னை போல மனுஷனாய் உலகத்தில் வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? உன் பாரத்தை தாமே வாங்கிக் கொள்வதற்கு, உன் பாரத்தை சுமக்கிறதற்கு. அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் உன் பாரத்தை வாங்கிக் கொள்ள முடியாது. உன் பாரத்தை வாங்குகிறவர் அவர் மாத்திரமே. அவர் இந்த 8வது மாதத்தில் அழைக்கிறார், ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இந்த பாரத்தை இறக்கி வைக்க முடியாததுனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆத்துமா சொல்லுகிறது, செத்துப்போ செத்துப்போ செத்துப்போ. இந்த பாரத்தை இறக்க முடியல. நான் சொன்னேனே, அந்த சகோதரர் அடிக்கடி ஸ்தோத்திரம் கேரளா மலைக்கு போவார், பல கோயிலுக்கு போவார். நீங்கள் அவர் கடைக்கு போனீங்கன்னா எப்பவும் பக்தி பாடல் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆத்துமாவில் என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. காரணம் என்ன? அவர் தேடுகிற, உண்மையா தேடுறார், உண்மையா தேடுறார், அதில் எந்த குறைவும் இல்லை. ஆனால் அவர் தேடுகிற எந்த தெய்வங்களும் அவருக்கு இளைப்பாறுதலை, நிம்மதியை கொடுக்க முடியாது என்பதை அவர் அறியவில்லை. அதே போல இந்த உலகமும் அறியவில்லை. ஸ்தோத்திரம். காரணம் என்ன? அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை வாங்கிக் கொள்வதற்கு உலகத்தில் வேறு எந்த தெய்வங்களுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. அவர்களால் அதை சுமக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார், ஓ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இருதயத்தில் சுமக்கிற மக்களே, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பாரங்களை எல்லாம் என்மேல்
வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அன்னாள் என்கிறதான ஒரு தேவ மனுஷி தன் இருதயமெல்லாம் பாரத்தால் நிரப்பப்பட்டு சாப்பிட மனமில்லை, குடும்பத்தோடு சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. அவள் தேவ சமூகத்தில் போகிறாள். தேவ சமூகத்தில் போய் அழுகிறாள், அழுகிறாள், அழுகிறாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாள், தன் இருதயத்தை ஊற்றினாள். இன்னொரு சங்கீதம் கூட வாசிக்கலாமா? 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 62:8. மற்ற காரியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறேன். 62ஆம் சங்கீதம் 8வது வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அவர் சமூகத்தில் உங்களுடைய இருதயங்களை ஊற்றி விடுங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆமென். தேவ ஜனமே, இதை கேட்கிற அருமையான ஆண்டுடைய பிள்ளையே, ஒருவர் உனக்காக உன் பாரத்தை சுமக்கிறதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்திருக்கிறார். அவர் மேல் உன் பாரத்தை வைக்கும்படி அவர் அழைக்கிறார். உன் பாரத்தை அவர் மேல் வைத்து விடு. இந்த காலை, இந்த 8வது மாதத்தில் தேவன் உன் ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதலை தருவார். நீ சந்தோஷமாய் வாழலாம், நீ மனமகிழ்ச்சியாய் இருக்கலாம். உன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாய், சமாதானமாய், நிம்மதியாய் நீ வாழ முடியும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. உன் குடும்ப பாரத்தை நீ சுமக்க வேண்டாம், உன் கடன் பாரங்களை சுமக்க வேண்டாம், உன் வியாதியின் பாரங்களை சுமக்க வேண்டாம், நிந்தையின் அவமானத்தின் பாரங்களை சுமக்க வேண்டாம். அவர் மேல் வைத்துவிடு, அவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். அல்லேலூயா. சாலமோன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு எங்கும் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இந்த வார்த்தைக்கு பின்னால யார் இருக்கிறா? தாவீது தகப்பன் இருக்கிறான். ஆமென். நான் சொல்லுகிறேன், நம்ம எல்லாருடைய இளைப்பாறுதலுக்கு பின்னால நம்முடைய தகப்பனாகிய இயேசு இருக்கிறார். அவர் நமக்காய் யுத்தம் பண்ணி 3 ஆண்டு காலங்கள் உலகத்தில் அவர் மகா யுத்தங்களை செய்து சாத்தானோடு பிசாசோடு யுத்தம் பண்ணி அவனை சிலுவையிலே ஜெயித்து உயிர்த்தெழுந்து அவனை மேற்கொண்டார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு இளைப்பாறுதலை, சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவரிடத்தில் வாங்க, அவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்க, உங்க பாரத்தை அவர் மேல வச்சிருங்க. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. என் தேவன் எனக்கு இளைப்பாறுதலை தருகிறவர், கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை தருகிறவர். இந்த 8வது மாதத்தின் முதல் தேதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். இனி துக்கமாய் இருக்க போகிறது இல்லை, இனி நீ துக்கமுகமாய் இருக்க போகிறது இல்லை, பாரம் சுமந்து தவிக்க போகிறது இல்லை. நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறேன். மகனே, மகளே, நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறேன். உன் எல்லை எங்கில் உனக்கு இளைப்பாறுதல் இருக்கும். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு இளைப்பாறுதல் இருக்கும். நான் உனக்காய் யுத்தம் பண்ணி இருக்கிறேன். உன் இடையூறையெல்லாம் நான் விலக்குவேன். நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில், என் தேவன் மாத்திரமே எனக்கு இளைப்பாறுதல், அவர் சமூகம்தான் எனக்கு இளைப்பாறுதல். தேவனே, உம்முடைய சமூகத்திற்காய் ஸ்தோத்திரம், நீர் தருகிற இளைப்பாறுதலுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களிலேயும் ஆத்துமாவிலே இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. அவருடைய பாரங்கள் உருண்டு ஓடி போவதாக. அவருடைய பாரங்கள் எல்லாம் வெளியேறட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை தாரும். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். நாளை நடக்கிற பரிசுத்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தயங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். செலுத்தப்பட்ட காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்தது 1000 பிள்ளைகளுக்கு திரும்ப கொடும். மகிமை கர்த்தருக்கு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.